ஏன் பசங்க இந்த மாரி காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு தடவ பொடலங்கா கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லா காய்கறிலயும் இந்த மாரி கூட்டு செஞ்சு குடுக்கலாம் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு. நான் 3 வகையான பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி. ஸோ இன்னைக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து பொடலங்கா. இது வந்து சிறு பொடலங்கா இது. ஸோ இது வந்து நல்லா நம்ம பீல் பண்ணிட்டு, தோலெல்லாம் நம்ம வேஸ்ட்லாம் எடுத்துட்டு, இந்த மாரி நீங்க கட் பண்ணிட்டு, கூட்டு மாரி வச்சு குடுத்துட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்க சாப்பிடுறதுக்கு. நீங்க தனியா பொரியல் வச்சா தான் ஏன்னா நீங்க வீட்ல இருக்கும்போது நம்ம செஞ்சே குடுத்துடலாம். ஆனா ஸ்கூல் டைம்ல நம்மளால குடுக்க முடியாது. ஸோ இந்த மாரி நீங்க பருப்புகள போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து புரோட்டீனும் கிடைக்கும். ஸோ காய்கறிக்குள்ள இருக்க ஃபைபரும் கிடைக்கும். கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், தண்ணி விட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கலாம். சைட்ல வந்து கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், கடுகு, சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, கொஞ்சம் தேங்காவும், இந்த தாளிப்பையும் போட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா நெய்யும், எண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு சூப்பரான பொடலங்கா கூட்டு ரெடி ஆயிடும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாரி சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணிட்டு, ஆம்லேட்டோ, அப்பளமோ வச்சு குடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருப்பா. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ